ஒரு நேரம் காமராஜர் சொன்னாரு, எல்லா மக்களும் சொல்றாங்க கஷ்டப்பட்டவங்களுக்கு கவர்மெண்ட் பார்த்து எதுவும் தரக்கூடாதான்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒன்னும் பெரிய பிரச்சனை கிடையாது, கொடுத்துடலாம். பணம் அடிக்கிற மிஷின் எங்கிட்ட தான் இருக்கு, அடிச்ச ஆளுக்கு ஒரு மூட்டையை கொடுத்துடலாம். ஆனா நீ 2 நாள் கழிச்சு போகும்போது மளிகை கடை அரிசி வாங்குறதுக்கு மளிகை கடை இருக்காது, டீ குடிக்கிறதுக்கு டீ கடை இருக்காது, இன்னும் எல்லாத்தையும் தான் பணம் இருக்க. அவன் எப்படி கடையை விட்டு ஓட்டுவான்? அப்படி பணத்தை வச்சு நினைச்சுவேன், தலைமாட்டுக்கு வச்சுட்டு ஈரத்துணி வச்சு கட்டி பேக்க வேண்டியதான். ஆனா உழைப்பு தான், அதை உழைச்சாதான் அந்த பணம் வரும், நாடு முன்னேறும் எல்லாம். அன்னைக்கு சொன்னாருங்க காமராஜர். இதே மாதிரி பணம் இருக்கட்டும், இந்த பணம் இருக்கு, 1000 ரூபாய் சாப்பிட இருக்கு, அது இருந்துட்டு போகுது. நம்ம செய்யற தொழில தேடி செஞ்சுக்கிட்டு இருப்போம். என்ன நான் சொல்றது, அதுதான் என்னோட. அன்னைக்கு பாருங்க, ஒரு இந்த பிளெயின் விட்டாங்க பாருங்க, இப்படி தான் போறோம், சாயந்தரம் 5000 ரூபாய் கிலோ. உடனே போட கொஞ்சம் என் கையில் உடனே ஊருக்கு போயிட்டு வரேன். போனால் ஊருக்கு போனால் அப்படியே வேலை போய் வேலை கொடுத்துட்டு ஒரு வாரம் வச்சு வந்தேன். அப்படிதான் ஓடிக்கிட்டு இருக்கிறத வேலை. நம்ம ஒன்றும் கலவாங்க இல்லைங்க. மனுஷனுக்கு தேவை சந்தோஷம் தான். சந்தோஷமா இருந்தாலே உடம்புல நோய் கிடையாது. நமக்கு வந்து 6 மணிக்கு ஒரு கவலை கிடையாது. 3 வேளை ஜெபம் பண்ணுவோம், காலையில் மத்தியானம் சாயந்தரம் நைட்டு. இதே காலம் ஜெபம் பண்ணிட்டு தான் தூக்குறது. அப்புறம் காலையில் சாப்பிட்டு ஒரு ஜெபம், மத்தியானம் சாப்பிட்டு வருது, சாயந்தரம் நைட்டுக்கு தண்ணி போட்டுருமே, அதனால சாயந்தரமே ஜெபம் பண்ணிடுது. ஏன் அம்மாவுக்கு ஒரு குறை கிடையாது, சந்தோஷம். அன்னைக்கு கூட சாப்பாடு கொடுத்தாங்க காரணம். அப்பவுமே எவ்வளோ அப்படித்தான் கேட்டார், உங்களுக்கு என்ன, ஏன் இவ்வளோ கஷ்டப்படுது? நான் ஒன்றும் கஷ்டப்படலையே. இது ஒரு கஷ்டமா? இது தொழில், இது வந்து தொழிலையா? இதை நான் தூக்குனாதான் எனக்கு தேவையில்லாத. நான் டீ காப்பி, நீ சோறு மட்டும் கொடுத்துட்டு போய் டீ காப்பி ஆத்தாடா, நீ சாப்பிடணும் உங்கள்கிட்ட வந்து நான் கேட்டேன், நீங்க தானே கொடுத்துருக்கீங்க. ஆமாம், அதே மாதிரி தான். அப்போ டீ காப்பி நான் வந்து உங்களுக்கு கேட்க முடியுமா? இப்போ நீங்கள் சாப்பாடு இருந்தீங்க, நான் வேண்டாம்னு சொல்ல மாட்டேன், வாங்க யாருவே இல்லாதவங்களுக்கு நான் கொடுத்து. அதனால ஏன் உங்கள்கிட்ட நான் வேண்டாம்னு சொல்லுவாங்க. நீங்கள் இப்போ தட்டில் வச்சு சாப்பிடுங்கன்னா நான் வேண்டாம்னு போயிடுவேன். ஏன்னா நான் சாப்பிட்டேன், வேண்டாம். இப்போ நீங்கள் சாப்பிட்டீங்கன்னு கேட்பீங்க, நான் கொடுங்க, அப்படித்தான் கேட்பேன். நான் சாப்பிட்டு தான் இருப்பேன். உங்கள்கிட்ட வாங்கி அங்கே ஒருத்தர் சாப்பிடாம எவனா உட்காந்துருப்பான், அந்த இடத்துக்கு இந்த சாப்பாடு போகாது, அவங்ககிட்ட கொடுத்துருக்கு. இல்லாட்டி இந்த காரணம் பொம்பளை யார்கிட்ட கொடுத்துருக்கு. அவ்வளோதான். அவனுக்கு கொடுத்தோம்னா கடவுள் நமக்கு தந்தாலும் நம்ம கொடுத்துருக்கு. என்ன பொறுத்தவரை கஷ்டம் கிடையாது. ஆனால் கஷ்டம் இல்லாமல் கேட்டால் அவங்க சொல்லுவாங்க கஷ்டமா இருக்குன்னா, அப்போ நான் என்ன முடியும்? உழைச்சா கஷ்டமே இருக்கு. சாப்பாடு வரட்டா நம்ம உழைச்சி வச்ச காசு இருக்கு, அதை வாங்கி கடையில் வாங்கிக்கலாம். யாருக்கிட்டமே கேட்கறது எதுக்கு நம்ம கேட்கணும்? நமக்குன்னு இருந்தால் நம்ம தன்னால கடவுள் நம்ம இதில் உட்காந்துருந்தா தன்னால வந்து நமக்கு பெரியவங்களை இருந்தாங்க சாப்பாடும் கொடுத்துருக்கோம். அது எதுக்கு சாப்பாடு? ஒரு 10 பாட்டில் பிறகுனா ஒரு 20 ரூபாய்க்கு போட்டு சாப்பிட முடியாதா? எந்த உழைப்பும் யாரையும் கேவலப்படுத்துறது கிடையாது. பிறக்கிறதுல இருந்து கவிசுகள் இருந்து எல்லாமே தொழில், செய்யும் தொழில் தெய்வம். அதை நீ மதிச்சா உனக்கு தன்னால எல்லாம் கிடைக்கும். என்னால வாங்க நாங்கள் டெய்லி 2 சாப்பாடு 3 சாப்பாடு எத்தனை பேரும் கொடுத்துட்டு தான் போகிறோம். பிரியாணி மாதிரி கூட கொடுத்துட்டு தான் போகிறோம். ஒரு நிமிஷம் எத்தனை பிரியாணி சாப்பிட முடியும்? ஒரு பிரியாணி தான் சாப்பிடுவோம். ஒரே நாளில் 3 பிரியாணி வந்தால் என்ன பண்ண முடியும்? அதை கெட்டு போகிறதுக்கு முன்னாடி வேற யார்கிட்ட கொடுத்தோம்னா நமக்கு ஒரு சந்தோஷம், நமக்கு கடவுள் கொடுக்கும். என்னோட பாணி அதுதான். நீதி நேர்மை நியாயத்தோடு போயிடும். பொய் சொல்லக்கூடாது, அடுத்த பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது, அடுத்தவங்க மனசுக்கு எடுத்துக்க மாதிரி பேசக்கூடாது. யாருக்கிட்ட எதுக்கே கண்டா கூட நம்ம ஒய்வு. நம்ம பழக்க வழக்கம் ஜாஸ்தி. ஆனால் பிறக்கிறது தான் பாக்கி. ஆனால் பழக்க வழக்கம் கூட ஹை கிளாஸ். அதாவது நம்ம பணக்காரனா இருக்கணும். 4 பணக்காரனை பழகி வச்சா போதும் நம்ம பணக்காரன். அந்த 6 பேருக்கு குடிசு கடை, அந்த குடி கடையில் போய் ஒரு 200 ரூபா கொடுத்தா அந்த கடையில் தான் கவர்லாம் எடுத்துட்டு வரேன். டெய்லி நமக்குன்னு அந்த கவர் அட்டை எடுத்து வச்சு கொடுப்போம். அந்த கடையில் போய் என்ன செலவு காசு என்ன ஒரு 200 ரூபா கொடுத்தா தருவாங்க. ஏன்னா நம்பிக்கை, எப்படியா அன்னைக்கு தந்துடுவாரு. அவங்கள்ட்ட 400 500 வாங்குவோம், அப்படியே 150 கொடுத்து கழிச்சு. நம்பிக்கையில தான் நம்ம தருவோம். தங்குறதுலாம் எங்க தங்குறீங்க? அதான் கடற்கரை ஓரத்தில் டென்ட் அடிச்சிருக்கோம்ல, இந்த போட்டுக்கு பூரா நான் தான் வாட்ச் பண்ணேன். அந்த போட்டுல வலையெல்லாம் இருக்குல்ல, அதுக்கு நான் தான் வாட்ச் பண்ணேன். 5:30 மணிக்கு அங்கே போயிடுவேன். ஆனால் அவங்க என்னது வாரத்தில் கோட்டர் கிட்ட ஏதாவது வாங்கி கொடுத்துருவாங்க. அவங்க கோட்டர் வாங்கி கொடுக்கும்போது நம்ம கோட்டருங்க காசு மிச்சம். சொல்ல புரியுதுங்களா? எங்கே வேலைக்கு போடாமல் ஒரு ஹோட்டல் எடுத்துருங்களேன். முதல்ல உனக்கு குறிப்பிட்ட வேலை இந்த வேலைம்மா, அப்புறம் ஹோட்டலில் 4 பேர் இருக்கும், நல்லா கேடு வரணும். 4 பேர் இருப்பான். உனக்கு இந்த வேலை, இவனுக்கு இந்த வேலை, இவனுக்கு இந்த இல்லைம்மா. ஆளு ஒருத்தன் நின்றுவான். அப்போ 4 பேருக்கு அந்த ஒருத்தனுக்கு அந்த ஆளை எடுத்து போட மாட்டான். அப்போ அந்த 4 பேர் வேலையும் இந்த 3 பேர் தான். அப்போ இவனுக்கு சொன்னதோட எக்ஸ்ட்ரா வேலை. ஆனால் எக்ஸ்ட்ரா வேலை செய்தா நீ எக்ஸ்ட்ரா சம்பளம் கொடுக்க போறானா? அது கிடையாது. ஹோட்டலில் அந்த பிரச்சனை. இப்போ எந்த கடைக்கு போனாலும் முதல்ல போனோன்னு 4 நாளைக்கு நல்லா வச்சு, அப்புறம் ஓவர் டைம் ஆகும். முதல்ல 9 மணிக்கு எடுப்போங்க, அப்போ 10 மணி ஆகும். அவ்வளோ பிரச்சனை இருக்கு. அதாவது மொத்தத்தில் அடுத்த இடத்துல வந்து சம்பளத்துக்கு வேலைக்கு போயிட்டோம்னா வேலைக்காரன் தான். இது எந்த வேலையா இருந்தாலும் வேலைக்காரனுக்கு மதிப்பு கிடையாது. முதல்ல போனவன தான் அப்படி செய்வாங்க, அப்புறம் வரவன அவங்க குணத்தை காட்டிடுவாங்க. இது அப்படி இல்லை. நான் நினச்சா எந்திச்சு போவேன், இல்லாட்டி இப்போ வந்து உட்காந்துட்டேன். எனக்கு நான் நினச்சேன்னா எந்திச்சு போவேன், உறக்குற போவேன். இல்லை நம்மளோட வீடு இங்கே என் இடத்துக்கு போகிறதுனாலும் போயிடுவேன். என்ன யாரும் கேட்க. இப்போ நான் சுதந்திரமாக ஒரு இடத்துல வேலைக்கு செய்யணும், 10 மணிக்கு போகணும்னா 10 மணிக்கு போய் நிற்கணும். நம்ம ஒரு இடத்துக்கு போகணும்னா அந்த இடத்துக்கு போக முடியாது. இப்போ நேற்று வருஷப்பிறப்பு கோயிலுக்கு போகணும், பிரசன்னருக்கு போகணும். இப்போ நம்ம ஒரு இடத்துல வேலைக்கு பிரசன்னருக்கு போயிட்டு சாயந்தரம் தான் வந்தோம். இப்போ நம்ம ஒரு இடத்துல வேலை பார்த்தோம்னா அவங்ககிட்ட போய் பெர்மிஷன் கேட்கணும். ஐயா நான் கோயிலுக்கு போகணும், ஒரு நாள் லீவு. அப்போ அவனு சொல்லுவான், அப்பா இன்னைக்கு தானப்பா கூட்ட வர்ற நாள், இன்னைக்கு பா நீ லீவு கேட்கம்மா. நல்ல யோசனை பண்ணி பாருங்க.
அவனுக்கு தேவை காசு, நமக்கு தேவை கோயிலுக்கு போகணும், நம்ம சுதந்திரம். அப்போ அது பாதிக்கப்படுது இல்லை. இப்போ நம்ம நேற்று யார்கிட்டையும் கேட்டோமா, நம்ம இஷ்டத்துக்கு போனோம், காலைல 10 மணிக்கு போனோம், மத்தியானம் 3 மணிக்கு வந்தோம். இன்னும் நம்ம தொழிலை பார்க்கத்தான் செஞ்சோம். அப்போ நம்மளை யாரும் கேள்வி கேட்க கிடையாது இல்லை. அதான் வேலை செஞ்சோன்னா இந்த வேலையில் எந்த வேலை செஞ்சாலும் அதில் ஒரு பிரச்சனை இருக்குது.